सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयम् करुणालयम् नमामि भगवत्पाद शङ्करम् लोकशङ्करम्। शङ्करम् शङ्कराचार्यम् केशवम् बादरायणम् सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। उकारस्वन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहनाववतु सहनौ पुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। மங்களாச்சரணம் முதல் ஸ்லோகம் சொன்னதுக்கு அப்புறம் திருப்பி சொல்லுங்க. சர்வ வேதாந்த சித்தாந்த கோச்சரம் தமகோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் மத்குரும் பிரணதோஸ்ம்யஹம் சத்குரும் பிரணதோஸ்ம்யஹம். அங்க மத்குரும் இருக்கு, கரெக்ட் தான். பெட்டர் வந்து சத்குரும், அதை மட்டும் மார்க் பண்ணி. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். இந்த வந்தன ஸ்லோகம் வந்து என்டையர் குரு பரம்பரா, ஆதிசங்கரருக்கு முன்னு ஆதிசங்கரருக்கு பின் வந்திருக்கக்கூடிய மொத்த பரம்பரையில என்னுடைய குருமார், என்னுடைய குருநாதர் மட்டும் அநேக கோடி நமஸ்காரத்தை சொல்லி ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் இன்னைக்கு மீண்டும் பார்த்ததுல. போன வாரம் வந்தவாளுக்கு புரிஞ்சிருக்கோம் நம்ம எதற்காக இங்க கூடியிருக்கோம், என்ன நோக்கத்துக்காக இங்க வந்திருக்கோம் அப்படின்னு. இன்னும் ஆழமா போன வாட்டி மிஸ் பண்ணவா வந்து இன்னிலேருந்து வாரம் வந்தேன்னா என்னங்கிறது விஷயம் புரிஞ்சிடும். குருநாதர் லாஸ்ட் வீக் ஆரம்பிக்கும் போது ஆகார நித்ரா பயம் மைதுனஞ்ச சாமான்யமேதத் பசுவிர் நரானஹா அப்படின்னு ஒரு மனுஸ்மிருதியோடைய ஒரு ஸ்லோகத்திலிருந்து நமக்கு அவருடைய அனுகிரக பாஷணம் ஆரம்பிச்சு. இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். நமக்கு வந்து ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ இல்ல எந்த விதமான நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற கூட எந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்லயும் இந்த விஷயம் இப்ப சொல்லி கொடுக்கப்படுறது இல்ல. பாட்டசாலா வைதிகமா நீங்க குருகுலத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பா சொல்லி தருவா. சங்கரர் வந்து நிறைய விஷயம் வந்து அபூர்வம்னு சொல்லப்படுறார். இப்ப நம்ம வந்து அதுல நிறைய சேர்த்துக்கலாம். வேத மந்திரம் கேட்கறது அபூர்வம், வைதிகால பாக்குறது அபூர்வம், வைதிகமா இருக்கிறது அபூர்வம், அந்த மாதிரி நிறைய சேர்த்துக்கலாம். அது மாதிரி நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டமும் ரொம்ப ஃபண்டமெண்டல் விஷயம்லாம் வந்து நம்ம இல்லாம போயிடுது. அதனாலேயே நம்ம ஏதோ பிறந்தோம், எப்படியோ வளர்றோம், என்னமோ பண்ணணும், செட்டில் ஆனுங்கிற பேர்ல கடைசி மட்டும் there is always a continuous search for something. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா, யூஎஸ்ல, யூரோப்ல, ஆஸ்திரேலியால, வேர்ல்டு முழுக்க இருக்கா. என்னடா எப்படி இருக்க அப்படின்னு கேட்டா சூப்பரா இருக்கேன்டா, எக்ஸலண்ட், எல்லாமே சூப்பர்ரா. அங்க இருக்கிற கம்ஃபர்ட் எல்லாம் நிறைய சொல்றா. அங்க அப்படி இருக்கு, அங்க அப்படி இருக்கு. நான் கூட பர்சனலா 8 வருஷம் உலகம் முழுக்க சுத்திட்டு ஜெர்மனில இருந்துட்டு வந்திருக்கேன். சோ அங்க இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல், கம்ஃபர்ட் எல்லாமே சுகமா இருக்கும். தேக அளவுல ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். எங்கேயும் எந்த சச்சரவும் கிடையாது. நான் உண்டு, என் வேலை உண்டு, என்ன ஃப்ரீ, யாரும் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது.
எல்லாமே சிஸ்டமேட்டிக், எல்லாம் ஆர்கனைஸ்டா ஒர்க் பண்ணும், இதெல்லாம் ஓகே. அது நம்ம நாட்டிலயும் இருக்கு. அப்புறம் தான் புரிஞ்சுது என்ன கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். நிறைய பேர் இருக்கிறதுனால அதோடைய ஃபங்க்ஷனிங் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஆனா மனசளவுல நீ நிம்மதியா இருக்கியா அப்படின்னு கேள்வி கேட்க கேட்க எல்லாமே சூப்பரா இருக்குடா, இருந்தாலும் நம்ம ஊர் மாதிரி வருமாடா, சென்னை மாதிரி வருமாடா, ஹைதராபாத் மாதிரி வருமாடா அப்படின்னு அங்க வந்து அவன் எந்த ஆஸ்பெக்ட்ல அவ சொல்றான்னு தெரியல. பட் தெர் இஸ் ஆல்வேஸ் அ சென்ஸ் ஆஃப் வாய்ட்னஸ். அப்போ உடம்பளவுல நம்ம சந்தோஷமும் சுகமும் பார்த்தா கூட ஃபண்டமெண்டலா மனசுல இருக்கக்கூடிய நிம்மதிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அபூர்வமா இருக்கு கிடைக்கிறது. அது இடத்தினாலயா இல்ல அங்க இருக்கிற சர்க்கம்ஸ்டான்சஸ்னாலயா அப்படின்னு எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது நிறைய ஃபேக்டர்ஸ் அதுல இன்வால்வ். ஃபண்டமெண்டலா இங்க இந்த அடுத்த தெருவுல இருந்து இல்ல ஒரு 4 தெருவுல இருந்து அங்கேருந்து இப்படி காத்தாட ஃப்ரீயா நடந்து வந்து ரத்னகிரீஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு அந்த மணியோசை கேட்டு அந்த பிரசாதத்தை கையில வாங்கிட்டு விபூதி கொஞ்சம் போட்டு இட்டுண்டு இப்படி வெளியில போகும்போது அந்த நிம்மதி இருக்கு இல்லையா, அது கோட்டி 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 ரூபாய் கொடுத்தாலும் எங்கேயும் கிடைக்காது. இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றது. அப்போ இந்த டோட்டல் விஷயத்துல வந்து எங்க வந்து நம்ம பகவான் கூட கனெக்ட் ஆயிருப்போமோ, எங்க நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்ல வந்து ஈஸ்வர பிரதானமா இருக்கோ அந்த இடத்துல தேக சுகம் கொஞ்சம் கஷ்டமா அப்படி இப்படி இருந்தா கூட அந்த கரணம் மனசளவுல சாந்தியும் நிம்மதியும் நேச்சுரலா இருக்கு. நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் என்ன பண்றது, அங்கதான் ஆரம்பிச்சோம். மனுஸ்மிருதி ஸ்லோகம் சொல்லி எஜுகேஷன் சிஸ்டம்க்கு வந்து அங்க சொல்றது என்னது, நீ போய் எப்படி நிறைய பணம் சம்பாதிச்சு எப்படி உலகத்துல இருக்க எல்லா சுகத்தையும் அனுபவிக்கலாம் அப்படின்னு பாடி லெவல்ல கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கு. இத தப்போ இல்ல தாழ்த்துறதோ அப்படி கிடையாது. ஃபேக்ட் ஃபேக்ட். பாடி லெவல்ல எங்க வந்து சந்தோஷம் அதிகமா இருக்கோ ஓகே ஃபைன், அதுவும் தேவை. ஆனா மனசளவுல உனக்கு சந்தோஷம் தேவை அப்படின்னா அந்த இடத்துல பகவான் இருந்தாகணும். ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்மளுடைய தர்மம் இருந்தாகணும். எது தர்மம்னு தெரியணும். அந்த தர்மம் தெரியறதுக்கு ஓரளவுக்கு நமக்கு அறிவு இருக்கணும், நாலேஜ் இருக்கணும், ஃபண்டமெண்டலான நாலேஜ் இருக்கணும். இல்லன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பாட்டுக்கு ஏதோ படிச்சு நல்ல மார்க்லாம் வாங்கி பயங்கரமா ஏதோ ஒரு ஊர்ல போய் செட்டில் ஆகி அப்படியே என்ஜாய் பண்ணி அப்படியே பண்ணிட்டு இருப்போமே தவிர உள்ளுக்குள்ள ஒரு வாய்ட்னஸ் கண்டினியூஸா இருந்துட்டே இருக்கும். எப்படா திரும்பி வருவோம் ஆயிடுதுன்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ எல்லா ஜீவராசிகளுக்கும் காமனா இருக்கக்கூடியது வந்து ஆகார, நித்ரா, பயம், மைதுனம். நம்மளுடைய கரண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இதுதான் கொடுக்கறது பிரிடாமினண்டா. அங்கதான் கனெக்ஷன். எங்கேயோ ஸ்லோகத்தை சொல்லி எங்கேயோ போறேலே அப்படின்னு சப்போஸ் யோசிச்சேன்னா இதுதான் ஃபேக்ட். நன்னா சாப்பாடு, நன்னா சுகமா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் ஏற்பாடு உண்டோ எல்லாத்தையும் சொல்லி அந்த அடையக்கூடிய பொருள்ல இருந்து என்னெல்லாம் இன்பம், என்னெல்லாம் ஹாப்பினஸ், எப்படி அந்த பொருளை என்ஜாய் பண்ண முடியுங்கிற விஷயத்தையும் சொல்லி அப்படியே ஜாலியா இரு. காவோ பியோ மஜா கரோ, இது கேள்விப்பட்டிருப்பேன். நன்னா சாப்பிடு, நல்லா தூங்கு, என்ஜாய் பண்ண லைஃப. நிறைய இடத்துல சொல்லிருக்கும். இப்படிதான் இருக்கு. இதோடைய லிமிடேஷன் என்னன்னு நம்ம புரிஞ்சுட்டு இதுக்கு நெக்ஸ்ட் என்ன, எதற்காக நம்ம பிறந்திருக்கோம், ஏன் நம்ம வந்து ஒரு மீனாகவோ ஒரு பட்சியாகவோ ஒரு புழுவாகவோ ஒரு கொசுவாகவோ ஒரு நாயாகவோ ஒரு பூனையாகவோ நான் ஏன் பிறக்கல, ஏன் மனுஷனா பிறந்தேன், அது ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட். ஏன் மனுஷனா பிறந்தே அப்படிங்கிற விஷயத்துலதான் நம்மளுடைய மொத்த வாழ்க்கையே இருக்கு. நம்மளுடைய மனுஷ ஜென்மாவுடைய ரகசியமும் அங்கதான் அடங்கியிருக்கு. அப்போ இதே மனுஸ்மிருதி ஸ்லோகம் சொல்றது புத்தி அதிகோ விசேஷதா. அதுதான் நம்ம அறிமுகத்துல போன கிளாஸ்ல பார்த்துட்டு அதுக்கு எப்படி விவேக சூடாமணி, நம்ம எடுத்துட்டு இருக்கிற கிரந்தம் என்ன, விவேக சூடாமணி, ஆதிசங்கரருடைய மாஸ்டர் பீஸ் சொல்லலாம். அவருக்கு என்ன மாஸ்டர் பீஸ் அதிக எக்கச்சக்கமா இருக்கு. பட் அதுல ஒரு ஜுவல் வந்து இந்த கிரந்தம். அப்போ இந்த விவேக சூடாமணிங்கிறது வந்து இந்த லெவல்ல இருந்து நம்ம என்ன இத்தனை நேரம் டிஸ்கஸ் பண்ணோமோ அந்த லெவல்ல இருந்து என்னுடைய லைஃபோடைய முடிந்த முடிவு, மனுஷ ஜென்மாவுடைய ஒன்லி கோல் என்ன
அப்படிங்கறத கிளாரிஃபை பண்ணி அந்த கோலை எப்படி அடையணும், அந்த கோலுடைய விஷயம் என்ன, மொத்தமும் டீடைலா சொல்லப்படும். இந்த விவேக சூடாமணியில 580 ஸ்லோகம் இருக்கு. அப்பனா என்ன அர்த்தம்? 580 வாரம் நீங்க என்ன பார்க்கணும், நான் உங்களை பார்க்கணும். இப்ப ஒரு வீடு வாங்கினேன் அப்படின்னா 15 இயர் லோன் இல்ல 20 இயர்ஸ் லோன், சில பேர் 10 வருஷத்துலயே அடைச்சிடுறா. அது எப்படிப்பட்ட கமிட்மெண்டோ அந்த மாதிரி கமிட்மெண்ட்ல நம்ம 2 பேர் இப்போ வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இன்னைக்கு சேர்ந்திருக்கோம். போன வாரத்துல இருந்து வந்திருக்கோம். பேங்க் லோன் மாதிரி அந்த நடுவுல கட் பண்ணிட்டா பெனல்டி அப்படிலாம் கிடையாது. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ப்ரொசீட் பண்ணலாம்னா கண்டிப்பா தொடர்ந்து வரலாம். அப்படி எனக்கு இது இல்லைன்னா ஃப்ரீ. இது வந்து நம்மளா புரிஞ்சுட்டு நம்மளா ஓனப் பண்றக்கூடிய விஷயம். ஏன்னா இது வேதாந்த விஷயம். ஆனா உங்களை போன வாரம் பார்த்து இந்த வாரம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கு. 550 எப்படி எடுக்க போறோமோங்கிற எண்ணமும் இப்போ இதுவாயிடும். சரியா? அப்போ இந்த விவேக சூடாமணி வந்து அவ்வளவு பெரிய டெப்தான விஷயம். மொத்த வேதாந்த விஷயத்துடைய தாத்பரியம் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு. எந்த உபனிஷத்துல இது பண்ணாதோ, எந்த பகவத்கீதையில இதெல்லாம் பண்ணப்படலையோ, ஒரு சாதாரணமான மனுஷன் அவன்கிட்டேந்து இதை அட்ரஸ் பண்ணி எப்படி இந்த லட்சியத்துக்குள்ள ஃபுல்லா வரலாங்கிற என்டையர் ஜெர்னி வந்து இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்ம நிறைய வார்த்தை இப்ப யூஸ் பண்ணோம். வேதம்னு யூஸ் பண்ணோம், வேதாந்தம்னு யூஸ் பண்ணோம், மனுஸ்மிருதி அப்படின்னு வார்த்தை எல்லாம் யூஸ் பண்ணோம். வித்யதே அனேன இது வேதா. தி அல்டிமேட் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் இஸ் வேதம். வேதம் அப்படின்னு சொன்னா அது என்ன பண்றது அப்படின்னா, எல்லா விஷயத்துக்கான அறிவு கொடுக்கக்கூடிய விஷயமா வேதம் அமையிறது. வேதத்தை வந்து 2ஆ பிரிக்கலாம். கர்ம காண்டமாகவும் ஞான காண்டமாகவும் பிரிக்கலாம் பிராடா. கர்ம காண்டம் அப்படின்னு சொன்னா என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு வேதம் சொல்றதுன்னு பொதுவா சொல்லுவா. அப்போ என்ன ஆகிறது, அது வந்து ஒரு கமாண்ட்மெண்ட் ஆகவும் இதெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாதுங்கிற மாதிரி சாதாரண அறிவு நமக்கு இருக்கு. இங்க என்ன ஃபர்தரா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வித்யதே அனேன இது வேதா. வேதம் வந்து சோர்ஸ் ஆஃப் நாலேஜ். அப்போ கர்ம காண்டம், கர்மம், கர்மத்தோடைய பலன் என்னங்கிற நாலேஜ் நமக்கு கொடுக்கறது. நீ இதை பண்ணி ஆகணும்னு எங்கேயுமே சொல்லப்படல. அதை அப்படி புரிஞ்சுக்கலாமே தவிர, டீச்சிங்க்கு அதை அப்படி பயன்படுத்தலாமே தவிர, இது பண்ணினா இதோடைய பலன் இது, இப்படி பண்ணலேன்னா அதோடைய பலன் இது அப்படிங்கிற விஷயத்தை தான் வேதம் சொல்லணும். கர்ம காண்டத்துல கூட, அதாவது எங்க வந்து எப்படி நீ பகவானை வழிபடணும், என்னெல்லாம் நீ பண்ணணும், என்னெல்லாம் நீ பண்ணக்கூடாது, டூஸ் டோன்ஸ் அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்றோம் இல்லையா, அதை எக்ஸ்பிரஸ் பண்ணா கூட அந்த எது பண்ணினா என்ன கிடைக்கும், எது பண்ணலைன்னா என்ன கிடைக்காதுங்கிற நாலேஜ் மட்டும்தான் வேதம் கொடுக்கறது. அப்போ கர்ம காண்டமும் சரி, அதற்கு கடைசியா வரக்கூடிய ஞான காண்டமும் நாலேஜை மட்டும்தான் எம்பசைஸ் பண்றதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். காத்தால இப்ப விளக்கேத்துறது, அந்த விளக்கேத்துறதோடைய விஷயமும் வேதத்துலதான் வரும். நிறைய பேருக்கு தெரியாம இருக்கணும், தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம வேதத்தோடைய வழிபாடுல தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்ம என்ன, வேதம் படிச்சா அதை கத்துண்டோம், வேதத்துல இருக்கிற விஷயமா நம்ம படிச்சு கத்துண்டோம். அந்த வேதத்துல இருக்கக்கூடிய விஷயத்த வந்து பெரியவா பரம்பரையா சம்பிரதாயமா சொல்லிட்டு வர்றதுனால, எங்க ஆத்துல இப்படி பண்ணுவா அப்படின்னு ஆத்து சம்பிரதாயமும் வைதிக சம்பிரதாயமும் அப்படி உள்ள போயிருக்கு. ஆனா எல்லாமே என்னது, சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் வந்து வேதம். அப்போ இந்த வேதத்தை எப்படி கர்ம காண்டமும் ஞான காண்டமும் நம்ம செக்ரிகேட் பண்றோமோ, அதே மாதிரி வேத பூர்வம் வேத அந்தம்னு 2ஆ பிரிக்கணும். வேத பூர்வத்துல வந்து எல்லா விதமான கர்மமும், ஈஸ்வரனுடைய வழிபாடும், ஈஸ்வர ஆராதனையும், ஈஸ்வர ஸ்துதியும், அதுக்கப்புறம் என்னுடைய டியூட்டிஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்தும் அங்க சொல்லப்படுறது பிரிடாமினன்டா. அப்போ வேத பூர்வம் என்ன பண்றது, நான் நிறைய விஷயம் கர்மத்துல பண்றதுனால, ரெகுலரா என்னுடைய டியூட்டிஸை நான் ஃபாலோ பண்றதுனால எனக்கு புண்ணியத்தை பிரிடாமினன்டா கொடுக்கறது. வேதத்தை அப்படியே ஃபாலோ பண்ணோம், என்னுடைய தர்மம் என்ன அப்படின்னு பண்ணோம் அப்படின்னா ஃபண்டமெண்டலா நமக்கு புண்ணியம் கிடைக்கும். இந்த புண்ணிய பலன் மூலியமா கொஞ்சம் கொஞ்சமா அதை ஃபாலோ பண்றதுனால என்னுடைய இன்டர்னல் மெச்சூரிட்டி ஆன்றது ஏற்படும். அப்போ தர்மத்தோடைய பலன் என்ன, புண்ணியத்தோட சேர்ந்து எனக்கு இன்டர்னல் மெச்சூரிட்டியை கொடுக்கறது, அல்லது அந்த கரண சுத்தியை கொடுக்கறது. அந்த கரணம்னா புரியுறது இல்லையா,
எனக்கு பாக்கிய கரணம்ங்கிறது இந்த கை காலு எல்லாம் பார்க்கணும். அந்த கரணம்ங்கிறது உள்ள இருக்கக்கூடிய மனசு, சித்தம், அகங்காரம், புத்தி. இந்த விஷயத்துடைய தர்மத்தை ஃபாலோ பண்ண 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 எனக்கு மெச்சூரிட்டியை கொடுக்கறது. அந்த மெச்சூரிட்டி என்ன, அது எப்படி குவாலிபிகேஷனா மாறுறதுங்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு இதை தெரிஞ்சுக்கணும். வேத அந்தம் என்ன பண்றது அப்படின்னா, வேதத்துடைய கடைசி பகுதி எனக்கு என்ன பத்தின அறிவை கொடுக்கறது. அல்டிமேட் நாலேஜ் என்ன, எதுக்கு மனுஷ ஜென்மா, அதோடைய என்ன ரீசனுக்காக நம்ம பிறந்திருக்கோம், என்ன பத்தின உண்மையான அறிவு எங்க இருக்கு, நான் யாரு அப்படிங்கிற ஆத்ம ஞானத்தை கொடுக்கறது, பிரம்ம ஞானத்தை கொடுக்கறது. அந்த ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கிய போதக வாக்கியத்தை எம்பசைஸ் பண்ணி வேத அந்தம் தான் பிரமாணமா இருக்கு. பிரமாணம்னா எனக்கு அறிவை கொடுக்கக்கூடிய கருவி, இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் நாலேஜ். என்ன நாலேஜ் கொடுக்கணும், அடுத்த கேள்வி ஏற்படும். இந்த மைக்கு பார்த்தா மைக்கோட நாலேஜ் கிடைக்கிறது, மணி ஓசை கேட்டா மணியோட சப்தம் எனக்கு கேட்கறது, யாராவது என்ன கூப்பிட்டா எனக்கு தொடுணர்ச்சி தெரியறது எனக்கு. அப்போ வெளியில இருக்கிற ஆப்ஜெக்ட் நாலேஜ் இல்லாம இந்த வேதாந்தம் என்ன பண்றதுன்னா, எவன் எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்கிறானோ, ஒரு விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிறேன்னா தெரிஞ்சுக்கிறவன் ஒருத்தன் இருக்கணும், அவனை பத்தின உண்மையான அறிவை கொடுக்கிறான். அப்போ எவன் சப்ஜெக்டோ அவனை பத்தின நாலேஜ் இந்த பிரமாணம் கொடுக்கறது. அதுதான் ஆத்மான்னு சொல்றோம், சாட்சி ரூபேன. அதே பரமாத்மா பிரம்மன், அதை பத்தின அறிவு கொடுக்கறது. ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன, வேதத்துடைய சாரத்தை என்ன சொல்லுங்க அப்படின்னா, ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம், தது துவம் அசி. எந்த பகவானை நான் வழிபட்டு இருக்கேனோ, எந்த பகவான் கிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்டுட்டு இருக்கேனோ, எந்த பகவான் கிட்ட எனக்கு மோட்சத்தை கொடு, எனக்கு மன நிம்மதியை கொடு அப்படின்னு கேட்டு இருக்கேனோ, என்னெல்லாம் நான் கேட்டு இருக்கேனோ அந்த ஸ்வரூபமாகவே நான் இருக்கேன், அந்த பகவானாகவே நான் இருக்கேன். பகவான் பக்தன் அப்படிங்கிற பேதம் எப்பொழுதுமே கிடையாதுப்பான்னு புரியக்கூடிய விஷயம் வேதாந்தம் நமக்கு அந்த அறிவை கொடுக்கணும். அப்போ இந்த வேதாந்தம் கொடுக்கக்கூடிய அறிவு உபனிஷத்துன்னு சொல்லுவோம். பிரமாணம்னா உபனிஷத். ஈஷகேன கட பிரஷ்ன முண்ட மாண்டோக்கிய தித்ரிஹி ஐதரேயஞ்ச சாண்டோக்கியம் பிரகதாரண்யகம் தகா அப்படின்னு அழகா ஸ்லோக ஃபார்ம்ல 10 பிரிடாமினன்ட் உபனிஷத்தை ஸ்லோக ஃபார்ம்ல கொடுத்து அதுக்கு சங்கரர் பாஷ்யம் பண்ணி அதை நம்ம பரம்பரையில தொடர்ந்து நம்ம பார்த்துன்னு வரோம். அப்போ இந்த உபனிஷத் கொடுக்கக்கூடிய அறிவை அதாவது இந்த பிரமாண விஷயத்தை சப்போஸ் அது படிச்சு டைரக்டா நமக்கு புரிய வரல அப்படின்னாங்க, அதுக்கு சப்போர்ட் சிஸ்டமா என்ன, ஸ்மிருதி பிரஸ்தானம். ஸ்மிருதி அதே விஷயத்தை ஞாபகப்படுத்தி நமக்கு அதே டீச்சிங்க இன்னும் கொஞ்சம் எளிமையா சிம்பிளா சிம்பிளிஃபை பண்ணி தாத்பரியத்துல எந்த காம்ப்ரமைஸ் இல்லாம அதே விஷயத்தை ஞாபகப்படுத்துற மாதிரி ஸ்மிருதி அமையறது. அப்போ ஸ்மிருதியோட தாத்பரியமும் ஸ்ருதி அல்லது உபனிஷத் பிரமாணத்துடைய தாத்பரியமும் ஒண்ணுதான். நமக்கு என்ன எக்ஸாம்பிள், உபனிஷத் எப்படி பிரமாணமா ஸ்ருதியா இருக்கோ, ஸ்மிருதி அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு சொல்லக்கூடியது கிருஷ்ணருடைய பகவத்கீதா. கிருஷ்ணர் உபதேசம் பண்ணின பகவத்கீதா வியாசாச்சாரியர் அமைச்சிருக்கோம். இப்ப நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம், வேதத்துடைய கடைசி பகுதியில இருக்கக்கூடிய வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய பிரஸ்தான திரயம். மூணு விஷயம் திரயம்னா 3. இந்த அறிவு அடையறதுக்கான எப்படிலாம் நம்மளால அறிவு அடைய முடியும், சரியா? அப்போ அதே விஷயத்த ஸ்மிருதி சொல்லி அதையே அது சப்போர்ட் பண்ணி அதே விஷயத்த நியாய சாஸ்திரம் சொல்லுது அல்லது பிரம்மசூத்திரம். சோ பிரஸ்தான திரயம் உபனிஷத், பகவத்கீதா, அப்புறம் பிரம்மசூத்திரம், சரியா? இது எல்லாமே நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையோட அல்டிமேட் கோல், என்ன பத்தின அறிவை முழுமையா கொடுக்கறது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிரஸ்தான திரயம் போகிறதுக்கு, இந்த பிரஸ்தான திரயத்துடைய அறிவு நமக்கு அடையணும், அதை படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல இன்னும் சப்போர்ட் சிஸ்டம் என்ன, நிறைய ரிஷிகள் நிறைய ஆச்சாரியர்கள் என்ன பண்ணிருக்காங்க பரம்பரையில, இந்த பிரஸ்தான திரயத்தை சப்போர்ட் பண்ணி ஏகப்பட்ட கிரந்தம் பண்ணிருக்காங்க. அந்த கிரந்தம் எல்லாமே ஒரு முறையா ஒரு மாதிரி ஒரு அகாடமிக்கா எப்படி நம்ம படிச்சு நமக்கு பரிச்சயமோ அதே மாதிரி ஒரு ப்ரொசீஜரலா அந்த விஷயத்தை நம்மள ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்துன்னு போய் இதுதான் தாத்பரியம்னு கன்க்ளூட் பண்றது.
அப்படி பண்றக்கூடிய விஷயம் தான் வந்து பிரகரண கிரந்தம் அப்படின்னு சொல்றோம். ஏன் இப்படி சொல்றேன் இதெல்லாம் அப்படின்னாக்க, விவேக சூடாமணிங்கிறது வந்து ஒரு பிரகரண கிரந்தம். இந்த பிரகரண கிரந்தத்துல யாரு ஜீவன், யாரு ஜீவாத்மா, யாரு பரமாத்மா, எது மோட்சம், எது சம்சாரம், இந்த சம்சாரத்துக்கான முக்தி எப்படி, அது மோட்சம், இந்த மோட்சத்துக்கான சாதனம் எது, அப்புறம் யாரு பகவான், இந்த விஷயத்தை எல்லாமே டீட்டெயிலா சொல்லப்படும். ஜீவாத்மா அப்படின்னா என்னது அப்படின்னு டீட்டெயிலா சொல்லப்படும். அதனாலதான் 500 ஸ்லோகம் இருக்கு. அப்போ இந்த விவேக சூடாமணிங்கிறது வந்து விவேகம்னா என்ன, அடுத்த கேள்வி. இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷன் பண்ணிட்டு ஸ்லோகத்துக்குள்ள நம்ம போக போறோம். ஃபாலோ பண்ணி வர முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்போ விவேகம்னா என்ன கேள்வி. புத்தி அதிகோ விசேஷதா அப்படின்னா அங்கேயும் விவேகம்னு எம்பசைஸ் ஆச்சு. கரெக்டா? அப்போ எது விவேகம் அப்படின்னா, சிம்பிளா சொல்லணும்னா இது கரெக்ட், இது தப்பு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல. இப்படிலாம் பண்ணக்கூடாது, இப்படிலாம் பண்ணணும். இது வந்து ஒரு பேசிக்கான விவேகம். இன்னும் கொஞ்சம் மெச்சூர் பண்ணி அதை சொன்னோம் அப்படின்னா, எது தர்மம், எது அதர்மம், நம்மளால இப்போ என்ன பண்ண முடியாது, இந்த பகுத்து அறிவு பிரிச்சு பார்த்து இது சரி இது தவறுன்னு பேசிக்கா சொல்ல முடியாது. ஒரு அறிவுள்ளவன் இது கரெக்ட் இது தப்புன்னு சொல்ல முடியாது. கரெக்டா? அது உனக்கு வந்து ஆப்பிள் வேணுமா ஆரஞ்சு வேணுமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஒரு சாய்ஸ் இருக்கு, நம்ம சூஸ் பண்ணணும். அதே மாதிரி உனக்கு பிஎஸ்சி பண்ணா ஓகேவா, பிடெக் பண்ணா ஓகேவா, இந்த மாதிரி நம்ம வந்து ரெகுலர் லைஃப்லயே சாதாரணமான விஷயத்திலேயே வந்து இது கரெக்டா அது கரெக்டா, இது பெஸ்டா அது பெட்டரா, எது பெட்டர் எது பெஸ்ட் அப்படின்னு நம்ம நேச்சுரலா நமக்கு அந்த டிஸ்கிரிமினேஷன் பவர் இருக்கு அல்லது டிசர்ன்மெண்ட் பவர் இருக்கு. டிஸ்கிரிமினேஷன்னா தப்பா தோணும். ஏன்னா நம்ம வந்து எல்லா விதமான சேனல் மீடியா எல்லாத்தையும் பார்த்து டிஸ்கிரிமினேஷன்னா அது வந்து ஏதோ தப்பான சப்தம் மாதிரி தோணும். எங்க பகுத்தறிவு இருக்கோ அது விவேகம். சரியா? அப்போ வேத பூர்வம் என்ன பண்றது, அதாவது வேதத்துடைய முன்பகுதி பிரம்மச்சரிய ஆசிரமத்திலேருந்து ஆரம்பிச்சு கிரகஸ்தாசிரமத்திலேருந்து அடுத்தது கிரகசாஸ்திரமா இருந்து எனக்கு முழுமையா எது தர்மம் எது அதர்மம்ங்கிற விஷயத்த வந்து நாலேஜ் வந்து வேத பூர்வம் எனக்கு கொடுக்கறது. படிக்கிறது வந்து பிரம்மச்சாரியா இருந்து எல்லா விஷயத்தையும் படிச்சு அதுல இம்ப்ளிமெண்ட் பண்றது வந்து என்னுடைய கிரகசாஸ்திரத்துல பண்றேன். சரியா? அப்போ இது சரி இது தவறு அப்படின்னு வேதத்தை சார்ந்து வைதிகமா டிஃபைன் பண்றது வந்து ஆஸ்திகம். அது பேரு தர்ம விவேகம். சோ வேத பூர்வத்தோடைய விஷயம் வந்து எது தர்மம் எது அதர்மம். அதுல இருந்து ஃபர்தரா என்ன ஆகிறது அப்படின்னா, இந்த தர்மத்திலேருந்து ஏற்படக்கூடிய புண்ணிய பலனால எனக்கு இந்த ஜகத்தை பத்தி எனக்கு ஏற்பட்ட கர்ம பலன், இவ்வளவு பலன் எனக்கு சந்தோஷம் ரூபமா நிறைய விஷயத்த ரூபமா எனக்கு நிறைய பலன் ஏற்படுறது. பலன்னா என்ன அர்த்தம்? எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுறது, எனக்கு சிச்சுவேஷன்ஸ் இதெல்லாம் அமையிறது. நான் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் சில நேரம் இது சக்சஸே ஆமாட்டேங்கிறது. கரெக்ட்? இதுல இருந்து எல்லாம் ஒரு லேர்னிங் எனக்கு ஏற்படும். எனக்கு ஏற்பட்ட சந்தோஷமும் நிம்மதியும் எல்லாமே டெம்பரரியா இருக்கே அப்படிங்கிற அறிவு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா குடிக்க ஆரம்பிக்கும். முக்கியம். அப்போ எனக்கு ஏற்படக்கூடிய எல்லா விஷயமும் டெம்பரரி அல்லது அனித்தியமா இருக்கு இந்த கர்ம பலன். நான் எவ்வளவுதான் கர்மம் பண்ணி இதெல்லாம் ஒரு ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடணும்னு இவ்வளோ தூரம் நான் கர்மம் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன்ல, எவ்வளவு பிராயச்சித்த கர்மா பண்றேன், அதை பண்ணினா அது கிடைக்கும், இதை பண்ணினா இது கிடைக்கும், யஜ்ஞம் யாகம் ஹோமம் எல்லாம் பண்ணினாலும் அதுல இருந்து ஏற்படக்கூடிய பலன் இந்த லோகமா இருந்தாலும் சரி, இந்த லோகத்துல வந்தாலும் சரி, ஸ்வர்க லோகத்துல வந்தாலும் இல்ல பிரம்மலோகம் வேற லோக பிராப்தியா இருந்தா கூட அதெல்லாம் எப்படி இருக்கு? ஒரு டைம் பவுண்டா இருக்கு. அத சாஸ்திரம் என்ன டிஃபைன் பண்றதுன்னா அனித்தியம். கர்ம பலன் அனித்தியம். ஒரு விஷயத்தை போய் அடைஞ்சு அதுல இருந்து ஒரு சந்தோஷமோ சுகமோ ஏற்பட்டதுன்னா அது கொஞ்ச காலம் இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். நம்ம புதுசா மொபைல் வாங்குறோம், இல்ல மொபைல் எல்லார்ட்டையும் இருக்கு. அந்த மொபைல்ல புதுசா நீங்க வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்றேன்னு வச்சுக்கோங்க,
ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வாட்ஸ்அப் குள்ள போறீங்க, என்ன அது எப்படி இருக்கும்? வாவ், இவ்வளவு வீடியோ பார்க்க முடியறதா, இவ்வளவு போட்டோ வருதா, அவ அந்த ஊர்ல இருக்காளே, உடனே எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டாலே, டக்குன்னு என்னால பார்க்க முடியறதே, அவ அப்படியே வீடியோ எல்லாம் எடுத்து அனுப்பிச்சிட்டாலே, நமக்கு எல்லாம் அப்படியே சந்தோஷம், வாவ் வாவ் வாவ். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு தெரியும், அந்த வாட்ஸ்அப்பே நமக்கு வந்து ஒரு பெரிய எப்படி இருக்கும், மணி என்ன 12 மணி ஆயிடுதா ராத்திரி, சுச்சோ சாப்பிடவே இல்லையேனா, ஏன் மாமி மாமா என்ன 8 மணிலேருந்து வாட்ஸ்அப்ல பிஸியா இருக்க. கொஞ்சம் கொஞ்சமா அதோடைய விஸ்வரூபத்தை நமக்கு காட்ட வரும். அது என்ன பண்றதுன்னா அதுக்கு நம்ம அடிக்ட் ஆயிடும். அதனாலேயே நமக்கு நேச்சுரலா துக்கம் ஏற்படும். அப்போ அது கொடுத்த சந்தோஷம் எவ்வளவு நாள் இருக்கு. அதே மொபைல் விழுந்து உடஞ்சிருத்து வச்சுக்கோங்க, பொண்ணு வாங்கி கொடுத்த மொபைல், பொண்ணுன்னா எல்லாமே கொஞ்சம் ஸ்பெஷல் தானே, பொண்ணு வாங்கி கொடுத்த மொபைல் கீழே விழுந்து உடஞ்சிருச்சுன்னா எப்படி இருக்கும், ஹார்ட் அட்டாக்கே வந்த மாதிரி இருக்கும். அப்போ எங்கெல்லாம் நான் சுகத்தை அனுபவிக்கிறேனோ, எங்கெல்லாம் நான் வந்து ஒரு இன்பத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்றேனோ, அது எப்படி இருக்கு எனக்கு தெரியாமையே இட் இஸ் டெம்பரரி, அனித்தியமா இருக்கு. இதெல்லாம் சின்ன சின்ன உதாரணம். என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, என்டையர் வேத பூர்வம் அது கொடுக்கக்கூடிய பலனானது வந்து அனித்தியம். அனித்தியம்ங்கிறது வந்து நாலேஜ். ஓ இருக்கும், கொஞ்ச நாள் கழிச்சு போயிடும். ஆனா நமக்கு எப்படி இருக்கு, இது இருந்துட்டே இருந்தா நல்லா இருக்கும், இப்படியே இருந்தா நல்லா இருக்கும், பர்மனண்டா இப்படி சந்தோஷமா இருக்கணும். கரெக்ட். அப்போ நேச்சுரலா அடுத்த கொஸ்டின் என்ன ஏற்படும், பர்மனண்டா சந்தோஷமா அல்லது பர்மனன்ட் சுகம் இல்ல பர்மனன்ட் ஆனந்தம் எங்க இருக்கு, இருக்கா, எங்க இருக்கு, எப்படி நான் அதை அடைய முடியும்? இப்படி நீங்க யோசிக்கலைன்னா யோசிச்சு பாருங்க. உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல எல்லா விஷயத்தையும் கோரிலேட் பண்ண முடியணும். அப்போ எது நித்தியம் அப்படிங்கிற கேள்வி எழும்பும். இது புண்ணிய பலனுடைய விஷயம். அல்லது நம்ம இந்த மாதிரி கிளாஸ்க்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளால ஸ்லோவா கனெக்ட் பண்ணி ஈஸியா ஜர்னி பண்ண முடியும் இதுக்குள்ள. அப்போ எது நித்தியம் எது அனித்தியம் தெரிஞ்சுக்கிறது வந்து நித்யா நித்திய விவேகம். தர்மா தர்ம விவேகத்துல இருந்து என்ன ஆறுது, நித்யா நித்திய விவேகத்தை நம்ம டிராவல் பண்றோம். எது நித்தியம்னு கேட்டுட்டோம்னா நேச்சுரலா என்ன பண்றது, வேதாந்தத்துக்குள்ளவா, குரு கிட்ட போ, ஒழுங்கா படி, எது நித்தியம்னு எல்லாம் சொல்லி கொடுப்பா, பிரஸ்தான திரைத்த படி, இந்த மாதிரி விவேக சூடாமணி பிரகரண கிரந்தத்தை நல்லா படி. அதுதான் இவ்வளவு நாள் எங்கெல்லாமோ சுத்தி என்னெல்லாமோ அடைஞ்சு சந்தோஷத்தை அடைஞ்சோம்ல. இப்ப ஃபைனலா என்ன சொல்லிட்டுன்னா, ஒழுங்கா சாஸ்திரத்தை ஒழுங்கா படி, அதான் உனக்கு பர்மனன்ட் ஆனந்தம்னு கொடுக்கறது, சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் எடுத்து கொடுக்கறது. அப்போ எது நித்தியம் அப்படின்னு கேள்வி கேட்ட உடனே சாஸ்திரம் என்ன சொல்லும்னா, ஆத்மா எதுவோ அதுதான் நித்தியம். எது ஆத்மா அப்படின்னா, நான்கிறது ஆத்மா. எது சைத்தன்யமோ அது ஆத்மா. சரியா? எது ஆனந்தமோ அது ஆத்மா. எது சத்தியமோ அது ஆத்மா. எது நித்தியமோ அது ஆத்மா. இப்போ இந்த இன்ட்ரடக்ஷன்ல இது மட்டும் பண்ணலாம். இதோடைய எல்லா சொல்லுக்கான விவரம் ஸ்லோக ரூபமா நம்ம பார்க்கணும். அப்போ எது அனாத்மா, எது நான் இல்லையோ அது அனாத்மா. வாட் இஸ் நாட் மீ இஸ் அனாத்மா. அப்போ இந்த அனாத்மா இது, ஆத்மா இது. அப்போ ஆத்மா அனாத்மா விவேகம் அடுத்தது என்ன பார்த்துட்டு இருக்கோம். அப்போ விவேக சூடாமணியில இருக்கக்கூடிய விவேகம்ங்கிற சொல்ல நம்ம பார்க்கணும். ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன, எது உண்மை எது உண்மை இல்லை, நமக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ், எதெல்லாம் நான் அனுபவிக்கிறேனோ, எதெல்லாம் என்னால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுதோ இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதோ பண்ண முடியுமோ அதெல்லாம் ரியல். கரெக்ட். சாஸ்திரம் கொஞ்சம் டிஃபரெண்டா, எதெல்லாம் நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்றியோ அதெல்லாம் உண்மை இல்ல, உண்மை போல அப்படின்னு சொல்லணும். அப்போ சத் அசத் விவேகம். அப்போ இந்த விவேக சூடாமணி வந்து நித்யாநித்ய விவேக சூடாமணி, ஆத்மானாத்ம விவேக சூடாமணி. கன்க்ளூஷன்
சத் அசத் விவேக சூடாமணி. இது எல்லாமே இதுல வரப்போறது. விவேகம்ங்கிற சொல்லு புத்தி அதிகோ விசேஷதா, புத்திங்கிற சொல்லுக்கு விவேகம்னு அர்த்தம். அப்போ மனுஷனுக்கு எது ஜுவல், எது ஹையஸ்ட் விஷயம் ஒரு மனுஷ பிறவிக்குன்னா விவேகம். சூடாமணி, சூடா அப்படின்னா என்னது? தலை. சூடாமணினா உங்களுக்கு சொல்லணுமா? ரொம்ப ஃபேமஸான விஷயம். சூடாமணி எங்க வைப்பா? கழுத்துல மாட்டிப்பாளா? இப்ப ஏதோ வந்திருக்கு, இவ்வளவு பெருசா மாட்டிக்கிறா. நம்ம அந்த காலத்துல சூடாமணிய இங்க அழகா இங்க வச்சுப்போம். கரெக்ட்? அப்போ ட்ரஸ்ட் ஜுவல், எந்த எந்த ஒரு ரத்தனம், ஒரு பிரஷியஸ் விஷயம் டாப் மோஸ்ட் ஹையஸ்ட் விஷயத்துல நம்ம மேல வைப்போம். இப்போ சூடாமணி அப்படின்னா ஹையஸ்ட் விஷயம், ரொம்ப சுப்பீரியரான விஷயம். அப்ப விவேகம்ங்கிறது ஒரு மனுஷனுக்கு சுப்ரீமா சுப்பீரியரா இருக்கு. சரியா? அந்த விவேக சூடாமணி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். அப்போ இந்த விவேக சூடாமணியில இந்த விவேகம்ங்கிறது எப்படி, நிறைய சின்ன சின்ன உதாரணம் சொன்ன மாதிரி பேசிக்காவே நமக்கு என்ன விவேக சக்தி இருக்கு. அதை நம்ம பிரயோகப்படுத்துறோமா, யூஸ் பண்றோமா இல்லையாங்கிறது தான் நம்ம கையில. நமக்கு அபிலிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு, கெப்பாசிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. ஜென்மா மனுஷனா பிறந்ததுனாலேயே டிஸ்கிரிமினேஷன் பவர் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம், அவ்வளவுதான். இப்ப என்ன சொல்றோம்? யூஸ் பண்ணுன்னு சொல்றோம், அவ்வளவுதான். சரியா? அப்போ இந்த வேதாந்தம் பிரஸ்தானத்ரயம், அதுல இருந்து பிரகரண கந்தம், அதுல வரக்கூடிய விவேக சூடாமணி, அதுக்கு ஸ்ருங்கேரி பெரிவார் மகா சுவாமிகள் ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகர பாரதி மகா சுவாமி விவரமா பாஷ்யம் பண்ணியிருக்காங்க. அப்ப நம்ம எடுக்கக்கூடிய கிளாஸ் குரு பரம்பரா குருநாதர் என்ன கிளாஸ் எடுத்திருக்காரோ அந்த விஷயத்தோட சேர்ந்து இந்த பாஷ்யத்தையும் அதுக்கான சப்போர்ட் அதையும் சேர்ந்து நம்ம இங்க டீடைலா பார்ப்போம். சரியா? அப்போ சொன்ன மாதிரி இந்த விவேகம்ங்கிறது வாழ்க்கையோட லட்சியம் என்ன, என்னுடைய ஹியூமனிட்டி ஹியூமனா பிறந்ததுனால அதோடைய கோல் என்ன அப்படிங்கறதும் ஃபண்டமெண்டல் விவேகத்துக்கு தான் வரும். ஓ, இதுதான் என்னுடைய கோல், இதுக்காக தான் நான் பிறந்தேன் அப்படிங்கிறது. சோ இது ஃபண்டமெண்டல் இன்ட்ரடக்ஷன். சரியா? இந்த இன்ட்ரடக்ஷனோட நம்ம முதல் ஸ்லோகம் படிச்சோம் இல்லையா, மங்களாச்சரணம். மங்களாச்சரணம்னா என்ன அப்படின்னா, இந்த மங்களாச்சரணத்துல ஒரு கிரந்தமானது ஆரம்பிக்கப்படுறது அப்படின்னா அதுல கிராட்டிடியூட தெரிவிக்கணும். சங்கரர் கிரந்தம் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவ்வளவு காலம் முன்னாடி, நம்ம இப்ப கூட படிச்சுட்டு இருக்கோமே ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு அப்புறம். கரெக்டா? அப்போ எழுதக்கூடிய கிரந்தம் அமையறது இல்லையா, அது பண்ணும் போதே அதோடைய பிரயோஜனம், அதோடைய வீச்சு மேக்சிமம் இருக்கணும் அப்படின்னு ஆச்சாரியாலேயே பிரார்த்தனை பண்றார். அப்ப எனி ஒர்க் நம்ம பண்ணும் போது அதோடைய பிரார்த்தனை ரொம்ப முக்கியமா இருக்கு. என்ன ஒர்க் பண்ணாலும் பிரார்த்தனை ரொம்ப இம்பார்ட்டன்டா நமக்கு தெரியாது. பிரார்த்தனை பண்ணிட்டு தான் நம்ம போகணும். சோ பிரார்த்தனைக்கான எம்பசைஸ் இந்த மங்களாச்சரணம் கொடுக்கறது. அதே மாதிரி இந்த கிரந்தம் பண்ணவருக்கும் இங்க சொல்றவருக்கும் இங்க கேட்கிறவாளுக்கும் இந்த விஷயம் புரியணும். இந்த கிரந்தம் முடிகிற மட்டும் இதை தொடர்ந்து நான் வரணும், இதுல வரக்கூடிய இந்த டிராவல் ஆனது தொடர்ந்து இருக்கணும், எந்த தடையும் வந்துடக்கூடாது. ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகம், ஆத்தியாத்மம், 3 விதமான பிரதிபந்தம் நமக்கு அமையும். கிளாஸ்க்கு வரும்போதே யாராவது ஒருத்தர் வந்துருவா. அப்புறம் எனக்கே மூட் ஆஃப் ஆயிடும். இன்னைக்கு அதே தானே சொல்றாரு, திருப்பி திருப்பி அடுத்த வாரம் போய்க்கலாம். சோடு மழை கொட்டும், ஏதோ ஒரு இது இந்த 3 தடையை தவிர வேற கிடையாது. ஏதோ ஒரு விஷயமா நமக்கு தடை ஏற்படும். அந்த மாதிரிலாம் தடையெல்லாம் இல்லாம இந்த விஷயம் நான் தொடர்ந்து படிக்கணும், இதுக்கு தொடர்ந்து நான் போகணும், இந்த விஷயம் கரெக்டா புரியணும். புரியுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால அப்படி அதை பிரார்த்தனை பண்ணிட்டு என்ன, சர்வ வேதாந்த சித்தாந்த கோச்சரம் தம கோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் பிரணதோஸ்மியகம், சத்குரும் அகம் சத்குரும் பிரணதா அஸ்மி. கடைசி வாக்கியம் எடுத்துட்டோம்னா என்ன அர்த்தம் சொல்றது? என்னுடைய குருநாதருக்கு நான் நமஸ்கரிக்கிறேன். நம்ம கிளாஸ் அப்படிதான் ஆரம்பிச்சோம். என்ன
போன வாரம் என்ன பண்ணோம்? குரு குரு பரம்பராக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த விஷயம் குருநாதருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு நம்ம ஆரம்பிக்கிறோம். அப்போ சத்குரும் பிரணதோஸ்மியம். நிறைய குரு இருக்கா. டான்ஸ் சொல்லி கொடுக்கறவா குரு, பாட்டு சொல்லி கொடுக்கறவா குரு, என்ன நிறைய குரு இருக்கா. நம்ம எந்த குருவை பத்தி சொல்றோம்? இது அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கணும். எது குரு அப்படின்னா எங்க அஜ்ஞானமானது நீக்கப்படுறதோ, குரு இருள் எங்க நீக்கப்படுறதோ நீக்கக்கூடியவர் குரு. எவரினால் எனக்கு இருக்கக்கூடிய அஜ்ஞானம் நீக்கப்படுகிறதோ அவர் எனக்கு குரு. அப்போ இங்க சத்குரு. சத்குரு அப்படின்னாக்க சத் அப்படின்னா பிரம்மன்னு பொருள் இருக்கு. அப்போ யாரு எனக்கு இந்த வேதாந்த விஷயத்த பிரம்ம வித்யாவை எனக்கு உபதேசிச்சு என்ன பத்தின அஜ்ஞானம் எங்க நீக்கப்படுறதோ அப்படிப்பட்ட குரு சத்குரு. அப்படிப்பட்ட குருக்கு பிரணதோஸ்மியம். அப்படி குரு எப்படிப்பட்டவரா? நம்மள மாதிரியே கஷ்டத்திலையும் துக்கத்திலையும் இருப்பாரா? அப்படி இருந்தா என்ன யூஸ்? ஆமாம்பா நீயும் கஷ்டத்துல இருக்க, என்னுடைய கஷ்டம் எல்லாம் நான் சொல்றேன் பாரு அப்படின்னு நம்ம போனப்போ அவரும் எல்லாம் சேர்ந்து அவருடைய கஷ்டங்களை கொட்டினா நம்மளே பரவாயில்ல போல இருக்கு. அப்படி தோணும்ல. இங்க எப்படின்னா பரமானந்தம், சுக துக்கத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். சுக துக்கம் யாருக்கு பாதிக்கப்படவில்லையோ அப்படிப்பட்டவர் பரமானந்தம். எது இன்ஃபைனைட் ஆனந்தமோ, யாரு தன்னை ஆனந்த ஸ்வரூபமோ யாரு உணர்ந்தாரோ அப்படிப்பட்டவர். கோவிந்தம். சங்கரருடைய குரு யாரு? கோவிந்த பகவத். ஒரு பொருள் கோவிந்தத்துக்கு கோவிந்த பகவத் பாதர். அப்படிப்பட்ட கோவிந்தனுக்கு எனக்கு நமஸ்காரம். கோவிந்தன் இன்னொரு அர்த்தம் இருக்கு. யாரை குறிக்கிறது? நாராயணனை குறிக்கிறது. அப்போ ஈஸ்வர நமஸ்காரமும் எடுத்துக்கலாம். சரியா? கோவிந்தம்ங்கிற சொல்லுக்கு கோவிந்தம் எவர் வேதத்தினால், கோங்கிற சொல்லுக்கு வேதம்னு அர்த்தம் இருக்கு. யார வேதத்தினால் மட்டுமே அறிய முடியுமோ அப்படிப்பட்டவர் கோவிந்தன். அப்படிப்பட்ட கோவிந்தன் பரமானந்தம். தம் பரமாத்மனஹா தம் அகோச்சரம். எப்படிப்பட்டவரா? அந்த குருநாதர் பரமாத்மாக்கு ஈக்குவலா. குருநாதரே பரமாத்மா, பரமாத்மாவே குருநாதர். தம் அகோச்சரம். தம் அகோச்சரம்னா அப்படி ஈஸ்வரன் எப்படி, பகவானை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அல்லது இந்த பிரம்மண ஆத்மாவை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? கண்ணால பார்த்தோ காதால கேட்டோ ந மனோகச்சதி நவாகச்சதி அப்படிங்கிறது உபனிஷத்து. இந்திரிய அகோச்சரம். இந்திரியத்தினால் எது உணர முடியாதோ, இந்திரியத்துக்கெல்லாம் எது சாட்சியாக இருக்கோ அப்படிப்பட்ட ஆத்மஸ்வரூபம். அப்படிப்பட்ட என் குருநாதர் சத்குரும் பிரணதோஸ்மியம். எப்படி இருக்கான குருநாதர்? சர்வ வேதாந்த சித்தாந்த கோச்சரம். அப்போ இந்த பிரம்ம வித்யா, இந்த ஆத்மஸ்வரூபம் எப்படி தெரிஞ்சுக்க முடியுமா? சர்வ வேதாந்த சித்தாந்த கோச்சரம். அல்லது குரு உபதேசேன சாஸ்திர உபதேசேன, குரு வாக்கிய சாஸ்திர உபதேசேன சர்வ வேதாந்த. சித்தாந்தம்னா தாத்பரியம். சித்தாந்தத்தை எப்படி தெரிஞ்சுக்க முடியுமோ அப்படி தெரிஞ்சின்றவர் என் குருநாதர். புரியுது இல்லையா? இங்க இந்த ஸ்லோகத்துல வேதாந்த தாத்பரியத்தையும் சொல்லி ஈஸ்வரனை நமஸ்காரமும் பண்ணி அப்படிப்பட்ட குருநாதருக்கும் நமஸ்காரம் பண்ணி அந்த குருநாதர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன சொல்லி கொடுக்க போறாருன்னு இன்டைரக்டா இங்க ரிவீல் பண்ணிட்டார். சர்வ வேதாந்த சித்தாந்த. எல்லா வேதாந்தத்துடைய தாத்பரியம் எந்த குருநாதர் சாஸ்திர உபதேசம் பண்ண போறாரோ அந்த குருநாதர் பரமாத்மாவும் அவரும் வேறு வேறு இல்ல, சாஸ்திரமும் அவரும் வேறு வேறு இல்ல. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே யோமவத் வியாப்த தேகாய தட்சிணா மூர்த்தையே நமஹான்னு ஸ்லோகம் இருக்கு. அப்போ சாஸ்திரமும் குருவும் பகவானும் வேறு வேறு இல்லை. அப்படிப்பட்ட ஆத்மஸ்வரூபம் என் குருநாதர். ஈஸ்வரனுக்கு பரமாத்மா. அப்படிப்பட்ட குருநாதருக்கு பிரணமாமியம். அப்படிப்பட்ட குருநாதருக்கு நமஸ்காரம். அப்படின்னு எந்த வேதத்துடைய இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சர்வ வேதாந்த சித்தாந்தம், டோட்டல் எசன்ஸ் யாருக்கு புரிஞ்சிருக்கோ வேதாந்தத்துடைய எசன்ஸ். ஏன்னா வேதாந்தம் வேதம் டோட்டலா வேதம் எடுத்துட்டோம்னா
நிறைய விஷயம் சொல்றது. அப்போ யாரால் மொத்த வேதத்துடைய எசன்ஸ், எந்த ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் ஆத்ம ஞானம் அப்படிப்பட்ட விஷயத்த தெரிஞ்சின்றவர் எனக்கு சொல்றக்கூடியவர் இந்த குருநாதர். பிரணமோம்யகம் நமஸ்காரம் அப்படின்னு குரு நமஸ்காரம், ஈஸ்வர நமஸ்காரம், சாஸ்திர நமஸ்காரம் பண்ணிட்டு அடுத்தது நம்ம டெக்ஸ்டுக்குள்ள போறோம். 2வது ஸ்லோகம், ஸ்லோகா நம்பர் 2. ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபமதஹ பும்ஸ்த்வம் ததோ விப்ரதா தஸ்மாத் வைதிக தர்ம மார்க பரதா வித்வக்மத்பரம் ஆத்மானாத்ம விவேச்சனம் ஸ்வனுபவோ பிரம்மாத்மனா சம்ஸ்திதிஹ முக்திர்நோ சதகோடி ஜன்ம சுக்ருதைஹ புண்யைர்வினா லப்யதே. அப்போ இந்த ஸ்லோகம் 2, 3, 4, 5 இந்த எடுத்தக்கூடிய மனுஷ ஜென்மாவுடைய குளோரிய சொல்றாரு. என்ன பர்பஸ் மனுஷ ஜென்மா, எதுக்காக நம்ம பிறந்திருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த குளோரிஃபை பண்ணி எவ்வளவு முக்கியமா இந்த ஜென்மா நமக்கு அமைஞ்சிருக்கு, அதை எப்படி ரைட்டா யூஸ் பண்ணணுங்கிற விஷயத்த இந்த 2, 3, 4, 5ல சொல்றது. அப்போ 84 லட்சம் ஸ்பீஷீஸ் இருக்கு. 84 lakhs ஸ்பீஷீஸ், பாப்புலேஷன் சொல்லல, 84 லட்சம் ஜீவராசிகள் இருக்கு. அதுல இருக்கிறதுலே பெஸ்ட் ஜீவராசி எது அப்படின்னா மனுஷன், மனுஷ ஜென்மம். அப்படின்னா நம்ம ஒரு ஏதாவது பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு பெரிய, நான் ஃபர்ஸ்ட் ரேங்க், கிளாஸ் ரூம்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டாலே வாவ் அப்படின்னு இருக்கும். ஆனா நம்ம எப்படிப்பட்ட ஜீவராசி, 84 lakhsல ஃபர்ஸ்ட் நம்ம, அது கேட்கறதுக்கே பெருமையா இருக்கணும். கரெக்டா? அப்படி இந்த 84 லட்சம் ஜீவராசியில முதல் ஜீவராசி மனுஷா. ஜந்தூனாம் நரஜன்ம துர்லப மதஹ, குட், பெட்டர், பெஸ்ட், இது படிச்சிருக்கோம்ல. துர்லப மதஹனா அந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரியில சொல்ற, இதுக்கு மேல ஒரு விஷயம் உனக்கு பெஸ்ட் கிடைக்காது ஃபர்ஸ்ட். அடுத்த ஸ்லோகத்துல சொல்லப்படுற லப்த்வா கதஞ்சித், எப்படியோ மனுஷ ஜென்மா கிடைச்சிருது அப்படின்னு நம்ம தான் ட்ரை பண்ணி மனுஷ ஜென்மான்னு டிசைட் பண்ணியா பிறந்துட்டோம் மனுஷனா. கரெக்ட்? அப்போ ஜந்து நாம் எல்லா விதமான ஜீவராசிகள்ல, ஜந்துனா என்னது? ஜாயதே இது ஜந்து, ஜாயதே இது ஜீவஹா, எது ஜீவனோ அது ஜந்து. அப்போ அந்த ஜாயதே எது பிறக்கிறதோ அது ஜந்து. எது ஜென்மம் அப்படின்னு கேட்டோம்னா, என்னுடைய ஆத்ம சைத்தன்யத்தோடைய சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரத்தோடைய சேர்றது ஜென்மம். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். இப்போதைக்கு என்ன, இந்த உடம்பு பிறக்கிறது, இந்த உடம்பு ஒரு நாள், கரெக்டா? அப்போ இந்த ஜென்மா, இந்த டயத்துக்குள்ள இப்படிப்பட்ட ஜென்மா அமையறதே ரொம்ப அபூர்வமா இருக்கு. துர்லப மதஹா. அடுத்தது என்ன ரேரஸ்ட்? பும்ஸ்த்வம். லிட்டரலா நீங்க டிக்ஷனரி மீனிங் பார்த்தேன்னா, பும்ஸ்த்வம் அப்படின்னா மேன், மேல். இது சாதாரணமா எப்படி இன்டர்பிரட் பண்ணிவா? மனுஷ ஜென்மா கிடைக்கிறது ரேர், அதுல ஆம்பளையா பிறக்கிறது ரொம்ப ரேர். அப்படி லிட்டரலா அப்படி புரிஞ்சுக்க கூடாதுங்க. அப்படி ஆம்பளைன்னு நம்ம கிளாசிஃபை பண்ணிட்டோம்னா ஒரு பக்கம் எல்லாம் எழுந்து போயிடலாம். நாட் ரெலவெண்ட்.
அப்போ இந்த பும்ஸ்வம்ங்கிறது வந்து எதை குறிக்கிறது அப்படின்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் த மைண்ட குறிக்கிறது. எது இந்த மனசு சொல்லுங்க, எது பொம்பளை மனசு எது ஆம்பளை மனசு கிளாசிஃபை பண்ண முடியுமோ? நீங்க சில இடத்துல எல்லாம் வந்து 5வது மாசம் 6வது மாசம் 7வது மாசம் ஐ திங்க் அந்த டயத்துக்குள்ள ஸ்கேன் பண்ணுவா. ஸ்கேன் பண்ணா டாக்டருக்கு தெரிஞ்சிடும் குழந்தை வயிற்றுக்குள்ள ஆம்பளையா பொம்பளையா அப்படின்னு. லா படி சொல்ல மாட்டான், கரெக்ட்? ஆனா அது மாதிரி ஏதாவது ஸ்கேன் பண்ணி இது வந்து மேல் மைண்ட் இது ஃபீமேல் மைண்ட் அப்படின்னு 1வது மாசத்திலே சொல்ல முடியுமா? அப்போ ஆண் பெண்ணுங்கிறது வந்து இந்த உடம்புக்கு தான். அப்ப இங்க பும்ஸ்துவம்ங்கிற விஷயம் என்ன சொல்றது அப்படின்னா மைண்டோடைய ஸ்ட்ரென்த்தை குறிக்கிறது, மைண்டோடைய குவாலிபிகேஷனை குறிக்கிறது, மைண்டோடைய குணாதிசயங்களை குறிக்கிறது. எந்த அளவுக்கு மைண்ட் மெச்சூர்டா இருக்கோ அப்படிப்பட்ட விஷயம். அப்போ இந்த மனுஷ ஜென்மா வந்து அதுல வந்து நட்பண்புகளோட என்ன நல்ல சத்துவமா மைண்ட் இருக்கிறது வந்து அதை விட ரேர். இந்த விவேகம் இருக்கிறது ரொம்ப ரேர், கரெக்டா? அப்போ இங்க பும்ஸ்துவம் குறிக்கிறது வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் தி மைண்ட். அதுல வந்து எப்படி ஸ்ட்ரென்த் ஆஃப் தி மைண்ட் நமக்கு தெரியும் அப்படின்னா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எங்கெல்லாம் நம்ம எமோஷனலா டிபெண்டா இருக்கோம். நிறைய இடத்துல டிபெண்டா நம்ம இருக்கோம், கரெக்ட்? எமோஷனல் டிபெண்டன்சி எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு அதிகமா இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளவு அது உங்களுக்கு வந்து வீக்னஸ். நான் அப்படியே ரிலேஷன்லாம் கட் பண்ணிட்டு யாருமே வேண்டாம் அப்படி சொல்லல. எமோஷனல் டிபெண்டன்சி மட்டும் இல்லாம அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்க முடியறதா செக் பண்ண முடியும், இன்னும் ஜாலியா இருக்க முடியும். அப்போ பும்ஸ்துவம்ங்கிறது வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் த மைண்டை குறிக்கிறது, எமோஷனலா டிபெண்டன்ட் இல்லாத மைண்டை குறிக்கிறது. ஏன்னா சாஸ்திரத்தோடைய கன்க்ளூஷன் என்னன்னு தெரியுமோ? நீ இண்டிபெண்டன்ட்னு சொல்றதுதான் அதோடைய கன்க்ளூஷன். நான் எங்கேயுமே எப்பவுமே எதுலையுமே டிபெண்டன்ட் இல்ல, அப்படிப்பட்ட நேச்சர் தான் என்னுடைய நேச்சர்னு சொல்றது வந்து கன்க்ளூஷன். அப்போ ஃபண்டமெண்டலாவே நார்மலா இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் உலக விவகாரத்திலே வந்து மைண்ட் எப்படி இருக்கணும்? ஓரளவுக்கு இண்டிபெண்டா இருக்கணும், எமோஷனலா டிபெண்டன்ட் இல்லாம இருக்கணும். சரியா? பாமிஜி அடிக்கடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார். இந்த சேர், இந்த சேர் ஓகே, ஒரு சேர் இருக்கும் பார்த்தேலோ, சில இடத்துல வந்து ஷோக்காக கார்ட்போர்டு சேர் பண்ணிருப்பா. அந்த கார்ட்போர்டு சேர் எப்படி இருக்கும்? சும்மா ஷோக்காக அதை பார்க்கலாமே தவிர அதுல உட்கார்ந்தா என்ன ஆகும்? மொத்த ஜகத்து அந்த கார்ட்போர்டு சேர் மாதிரியும். எவ்வளவு நான் டிபெண்ட் ஆகிறோமோ அவ்வளவு அது என்ன வீக்னஸ் குறிக்கிறது. சோ பும்ஸ்துவம்ங்கிறது வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் தி மைண்ட், மெச்சூர் மைண்ட குறிக்கிறது. அப்போ முதல் ரேரஸ்ட் விஷயம் என்னது? துர்லபமதா மனுஷ ஜென்மா ஜந்து நாம் நர ஜென்மம். அடுத்தது வந்து இப்படி ததஹா பும்ஸ்தஹா, இப்படி கரேஜியஸ் ஸ்ட்ரென்த் மைண்ட் வந்து ரெண்டாவது. அடுத்தது ததோ விப்ரதா, விப்ரதா ஜென்மனாம் ஜாயதே சூத்ரஹா கர்மணா விஜமுச்சதே வேத பாட்டேன விப்ரதா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. பிறக்கும் போதே எல்லாரும் பேசிக்கா எப்படி இருப்போம்? சூத்ரன். உபநயனம் பண்ணி அந்த கர்மம் பண்றதுனால விஜஹா இரண்டாவது ஜென்மம். அப்போ விஜஹா அப்படின்னா உபநயனம் பண்ண அந்த ரிச்சுவல்ஸ் ஃபாலோ பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் குவாலிபிகேஷன் ஏற்படுறது. அது மட்டும் பண்ணினா போதுமா? பூனலை போட்டு அப்படியே விட்டுட்டா போதுமா? டெய்லி பண்ணணும், சந்தியாவந்தனம் பண்ணணும், சமிதாதானம் பண்ணணும், பிரம்மச்சாரினா, கரெக்ட்? அப்போ அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் இல்லாம பூனல் ஆவணி ஆவட்டத்துல என்ன பண்றோம்? பிரம்மச்சாரிக்கு தலாவணி ஆவட்டத்துல வேதாரம்பணம். பூனல் போட்டா என்ன ஆகிறது? வேதத்தை படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கான குவாலிபிகேஷன் ஏற்படும். வேத பாட்டேன விப்ரதா. அப்படி வேதத்தை படிக்கக்கூடியது, அதாவது இந்த ஜென்மால வந்து ஒரு சாத்விகமா மனசு அல்லது அந்த கரணம் கிடைச்சு அதுல வந்து வேதத்தை படிக்கிறது, சாஸ்திரத்தை படிக்கிறது இருக்கே, அது ரேரோ ரேரு, அபூர்வம். கிளியரா? அப்போ இங்க என்ன பண்ணணும்னா இந்த வேத படிக்கிறது மூலியமா எது தர்மம் எது அதர்மம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்போ என்ன பண்றோம்? ஆமா வேதம் ஏதாவது சொல்லிட்டு போவோம், எனக்கு என்ன,
அப்படின்னு இல்லாம வேதம் சொல்றது கரெக்ட், ஸ்ரத்த ஃபர்ஸ்ட் வேத பூர்வத்துல வந்து இது கரெக்ட் தான், இப்படி பண்ணணும் அப்படின்னு ஃபண்டமெண்டலா அதுல வந்து ஒரு ஆஸ்திக்ய புத்தி ஏற்படும். அப்படிப்பட்டவன் விப்ரதா. அதுக்கப்புறம் தஸ்மாத் வைதிக தர்ம மார்க்க பரதா. எது தர்மம்? என்னுடைய டியூட்டி, என்ன ஆட்டிடியூட்ல நான் பண்றேன், அதுக்கப்புறம் என்ன வர்ச்சூஸ் வேல்யூஸ் பண்பு, இது மூணு சேர்ந்ததான் தர்மம். எல்லாரையும் தூஷிச்சுட்டு எல்லாரையும் ஹிம்சை பண்ணி நீ பாட்டுக்கு கர்மம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. எப்ப புண்ணியம் ஏற்படும்? இது மூணு ஒண்ணு சேரும் போது புண்ணியம் ஆகும். ஏதாவது ஒண்ணு மிஸ்ஸிங்னா கூட அந்த இடத்துல குறைஞ்சிரும் பலன். அப்போ தர்மம் அப்படிங்கிற சொல்லுக்கு என்னுடைய கர்மம் மட்டும் இல்லாம அதோடைய ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்புறம் என்ன வேல்யூ, எதுக்காக நான் பண்றேன், எதற்காக, பரோபகாரமா பண்றேனா, செல்பிஷா பண்றேனா, எல்லாமே அதுல பொறுத்து இருக்கு. இப்போ என்னெல்லாம் அஹிம்சா பரமோ தர்மஹா இவ்வளோ வர்ச்சூஸ் வேல்யூ சொல்லப்படுறது, இதெல்லாம் சேர்த்து ஒரு காரியம் பண்ணோம்னா அது தர்மம். அப்போ வைதிக தர்ம மார்க்க பரதா. அப்போ இந்த மனுஷ ஜென்மா வந்து அதுல வந்து வேதம் படிச்சு என்ன அத வந்து ஃபாலோ பண்றதுக்கு அபூர்வமோ அபூர்வம். புரியுறது இல்லையா? துரியோதனன் சொல்றான், ஜானாமி தர்ம நச்சமே பிரவருத்தி, ஜானாமி அதர்ம நச்சமே நிவர்த்தி. மாமா எனக்கு எது தர்மம்னு தெரியும், எது அதர்மம்னு தெரியும். தர்மத்தை வந்து என்னால வழிபட முடியல, அதர்மத்தை விட முடியல. அப்போ தர்ம மார்க்க பராத்தாங்கிறது வந்து சின்ன சின்ன விஷயத்திலேருந்து ஆரம்பிச்சு ஒரு டிசிப்ளின் லைஃப் வேதம் என்ன சொல்லியிருக்கோ அதபடி நம்ம ஃபாலோ பண்றதுக்கே அதுவே ரேரம். என்ன என்ன தர்மமா பண்ணலன்னா என்ன என்ன பெரிய ஆயிட போறது? ஒன்னும் ஆகாது. இந்த டீச்சிங் மட்டும் கிடைக்காது. அப்படி தப்பி தவறி அதை கிடைச்சதுன்னா புரியாது. இது என்னன்னா ஃபண்டமெண்டல் என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதெல்லாம் விட்டுடுங்க, இதெல்லாம் விட்டுடுங்க. உங்களால விஷயத்தை ஃபாலோ தர்மமா இருக்க முடியல, அதர்மமா இருக்கேன்னாலே உங்களாலேயே நிம்மதியா சந்தோஷமா இருக்க முடியாது. டென்ஷனா இருக்கும், இரிட்டேஷனா இருக்கும், சண்டை சச்சரவு ஏதோ ஒண்ணு நடந்துட்டே இருக்கும். மைண்ட் ஃபர்ஸ்ட் காமா இருக்காது அதர்மத்துல. செக் பண்ணி பாருங்க. அதுக்குன்னு நான் போய் அதர்மம் பண்றேன்னு சொல்றேன். எங்க தர்மம் அதிகமா இருக்கும் அதுக்குதான் ஃபர்ஸ்ட் இந்த உதாரணம் எல்லாம் வெளியில உள்ள இருக்கிறவாளை பத்தி எல்லாம் சொன்னது. என்ன அங்கேயும் நிறைய ஃபாலோ பண்றவாள்லாம் இருக்கா, அவ எக்ஸப்ஷன். பட் எங்க வந்து தர்மம் இல்லையோ அங்க வந்து ஃபண்டமெண்டலா உனக்கு மனசாந்தியானது இருக்கிறது ரொம்ப நாட் பாசிபிள். அப்போ இந்த வேத விஷயத்த ஃபாலோ பண்ணி அதபடி அனுஷ்டிச்சு அதபடியே வாழ்க்கையை வாழறது வந்து இந்த ஆஸ்திக்ய புத்தியை குறிக்கிறது. அப்படிப்பட்டவன் அபூர்வமோ அபூர்வம். தஸ்மாத் வைதிக மார்க்க பரதா. அப்போ நமக்கு வந்து வர்ணாசிரம தர்மம் கொடுக்கப்பட்டிருக்கு. கரெக்ட்? முறையா நீ பிரம்மச்சாரியா என்ன பண்ணணும், கிரகஸ்தத்துல என்ன பண்ணணும், வானப்பிரஸ்தம் எதற்காக இருக்கு, கடைசியா சந்நியாசம் எதற்காக இருக்கு, அழகா சிஸ்டம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சொசைட்டிக்கு நீ என்ன பண்ணணும், எங்கேயுமே செல்பிஷா நீ இதெல்லாம் பண்ணி நீயே வளர்ந்துக்கோ நீயே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லல. உன்னுடைய பர்சனல் கோல் என்ன, அதற்கு எப்படி நீ இந்த சொசைட்டியும் எப்படி நீ பரோபகாரம் பண்ணி கான்ட்ரிபியூட் பண்ணி உன்னுடைய பர்மனன்ட் ஆனந்தத்துக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கான ஃபுல் சிஸ்டம் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. தர்மம்னா என்ன, சாமானிய தர்மம், பேசிக்கா நட்பண்புகளோட அர்த்தவால ஹிம்சா பண்ணாம திருடக்கூடாது, இதெல்லாம் காமன் சென்ஸ். வெளியில யாருமே சொல்ல வேண்டாம். கரெக்டா? திருடுறான், நான் காத்தாலியா வந்து திருடுறான். இப்போ அதுவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அனௌன்ஸ் பண்ணி ஹலோ ஹலோ நான் வந்து இப்ப திருட போறேன், யாருக்கும் தெரியாம தான் பண்றான். ஏன்? அவனுக்கே தெரியும் அது தப்புன்னு. காமன் சென்ஸ். நம்மள யாராவது வந்து பலார்னு அடிச்சு நம்மள ஹிம்சை பண்ணணும் நம்ம விரும்புவோம். நம்மளுடைய ஆசை அதுவா? என்ன எல்லாரும் யாராவது வந்து எல்லாரும் ஹிம்சை பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம விரும்ப மாட்டோம். கரெக்ட்?
அதை நம்ம அது அடுத்தவாளுக்கு பண்ணாதன்னு சொல்றது அஹிம்சா. அது சாமானிய தர்மம். அதே மாதிரி அப்பாவா, அம்மாவா, அண்ணாவா, தம்பியா, மேனேஜரா, எம்ப்ளாயியா, சிட்டிசனா, சொசைட்டியில இருக்கிறதுக்கு சில டியூட்டி எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதையும் ஃபாலோ பண்ணுங்க. எதுக்கு? யூனிவர்சல் ஹார்மனி அப்படியே நீ மெயின்டைன் பண்றதுக்கு, ரீடைன் பண்றது. அதை நீ டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீ ஏதாவது தப்பு பண்ணேன்னா புல் இது பாதிக்கிறதுன்னு சொல்றது. சஹயஜ்ஞா பிரஜா சிருஷ்டுவாங்கிறது கீதையில. நீ ஒரு சின்ன தப்பு பண்ணேன்னா மொத்த டோட்டாலிட்டிக்கே அது வந்து ஹார்மனி இம்பேலன்ஸ் ஆகுது. அதனால பாவம்ங்கிற பேர்ல உனக்கு அன்பேவரபிள் சிச்சுவேஷன்லாம் ஏற்படுறது. சரியா? அப்போ தர்ம மார்க்க பரதா. அப்போ இந்த தர்மத்தோடைய மேக்சிமம் பலன் என்ன அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கணும். தர்மத்தோடைய மேக்சிமம் பலன் புண்ணியம்னு சொல்லுவோம். கரெக்ட். அந்த புண்ணியம் எப்படி இருக்கான்? என்னுடைய இன்டர்னல் மெச்சூரிட்டி. திருப்பி திருப்பி நான் அதை சொல்றேன். அது என்னங்கிறது டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். அந்தக்கரண சுத்தி. அப்போ நீ தான் பகவான், அந்த பகவான் தான் நீ அப்படிங்கிற மகா வாக்கியத்தை நான் சொல்லும் போதே சரி நம்ப முடியற மாதிரி இருக்கா? உங்களுக்கு என்ன பத்தி ஏதாவது தெரியுமா? எவ்வளவு கஷ்டம் இருக்கு எனக்கு. பகவான் சொல்லிட்டேல என்ன, இப்ப வெளியில போனா நான் எவ்வளவு விஷயம் பண்ணணும் தெரியுமா உங்களுக்கு? இப்படிலாம் நிறைய தாட்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. சில பேர் இங்க நிறைய வேதாந்தம் கேட்டுட்டு வந்திருப்பேன், பரவாயில்ல, அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஜென்ரலா எப்படி தோணும்? சாதாரணமா ஓ அப்படியா, கரெக்டா? அப்போ இந்த மகா வாக்கியத்தை சொல்லி அதை புரிஞ்சுண்டு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாம் வழிபடணும் அப்படின்னா பேசிக்காவே ஒரு விதமான குவாலிபிகேஷன், அந்த பும்ஸ்துவம் பார்த்தோம் இல்லையா, எனக்கு மென்டல் ஸ்ட்ரென்த் வேணும். நாயமாத்மா ந பலஹீனே லப்யதே, நாயமாத்மா பலஹீனே லப்யதே ந லப்யதே அப்படிங்கிறது உபநிஷத்துடைய மந்திரம். யாரு வீக்கா இருக்கானோ, யாரு மென்டலி வீக்கா இருக்கானோ அவனுக்கு வந்து இந்த ஆத்ம ஞானமே நாட் ரெலவெண்டா. அதுக்குதான் அப்படி எம்பசைஸ் பண்ற. சோ அப்போ சாதாரண உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் டாக்டர் ஆகணும்னா கூட, ஒரு இன்ஜினியர் ஆகணும்னா கூட என்னெல்லாம் குவாலிபிகேஷன் நமக்கு தேவைப்படுறது. கரெக்ட். அப்போ இந்த ஆத்ம வித்யா ஜென்மாந்திரமா இருக்கக்கூடிய பந்தத்தா இருக்கக்கூடிய விஷயம் என்ன பத்தின அறிவு தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு குவாலிபிகேஷன் வேணும். அப்போ அந்த ஸ்ட்ரென்த், அந்த குவாலிபிகேஷன், அந்த மெச்சூரிட்டி வந்து தர்மத்துடைய மேக்சிமம் பலன். கிளியரா இருக்கு இல்லையா? அப்போ வைதிக மார்க்க பரதா, அப்படி எனக்கு அந்த தர்மத்தோடைய அந்தகரண சுத்தியோட இருந்தேன்னா ஒரு குரு கிட்ட போய் இந்த ஆத்ம ஞானத்தை அடைஞ்சு அந்த விஷயத்திலிருந்து என்னுடைய வாழ்க்கையோட லட்சியம் என்ன, இந்த பர்பஸ் ஆஃப் ஹியூமன் பர்த் அப்படிங்கிறது என்னங்கிறது வந்து நம்மளால போய் படிச்சு தெரிஞ்சுக்க முடியும். அதை வந்து இந்த சாஸ்திரத்தை எப்படி படிக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கறது வந்து ஃபர்தர் ஸ்லோகத்துல, அதே ஸ்லோகத்துல அடுத்த 2 லைன்ல சொல்ல போறாரு. அதை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.